another day another vlog தான் அது. காலையிலேயே எழுந்திரிச்சு நான் இந்த 2 எக்ஸையும் அப்புறம் ஒரு கொடையும் எடுத்து எங்கள் ஷிஃப்ட்டுக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா இட்ஸ் ரெய்னி டே. என் வாய்ஸ் வச்சு நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம், இங்கே ஒரே கிளைமேட் சேஞ்சில் எனக்கு செம்ம கோல்ட் அண்ட் ஃபீவராக ஆகிடுச்சு. ஆக்சுவலி நான் வந்து வீடும் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். நான் புது வீட்டில் இருந்தால் இந்த வாய்ஸ் ஓவரும் கொடுத்துட்ருக்கேன். பட் அதெல்லாம் நெக்ஸ்ட் vlogsல பார்க்கலாம். ஸோ கீழே அப்படியே இறங்கி பஸ்ஸு பிடிக்க போயிட்டேன். அண்ட் வந்து பார்த்தா அப்படியே செம்ம க்ரீனாக நல்லா இருந்துச்சு கிளைமேட். ஆக்சுவலி நம்ம சென்னையிலலாம் வந்து ஜனவரி மாதம் எப்படி இருக்கும், காலையிலே எழுந்துச்சு பார்த்தா காரில் அப்புறம் இந்த கிராஸ்லலாம் வந்துட்டு அந்த பனித்துளி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ரீசெண்ட்லி எனக்கு ஒன்று தோணிகிட்டே இருந்துச்சு. ஏன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லாம் வர வர ரொம்ப அண்டர் ரேட்டடாக இருக்கும். யாருமே வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்க்கு ஏற்ற அந்த எஃபர்ட்ஸு அந்த அஃபெக்ஷன்லாம் காட்ட மாட்டுறாங்களோ அப்படின்ட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. எல்லாருமே இப்போ வந்துட்டு ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் இருக்கிறதுனால, ஓடிட்டே இருக்கிறதுனாலையும் அவ்வளோவா வந்து நம்ம முன்னாடி மாதிரி ஸ்கூல் டைம்லலாம் வந்து எப்படி நம்ம சேட்ஸு அதுக்கப்புறம் ஃபோன் கால்ஸு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இப்போ வந்து இல்லையோ அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஆனால் இப்பயும் கூட நமக்கு வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எப்பயுமே நம்மளை செக் ஆன் பண்ணிட்டு நம்ம ஓகேவான்னு பார்த்துட்டே இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை இன்னும் நம்ம வந்துட்டு பத்திரமா பொக்கிஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அண்ட் நான் வந்து வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு வந்து பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செம்ம வயிறு வலி வர. ஸோ நான் வந்து இந்த வாட்டர் பாட்டிலில் ஹாட் வாட்டர் போட்டு கொஞ்சம் வயிற்றுல இது வச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் ஐ டென்ட் ஹேவ் மை ஹாட் பேக் வந்து இந்த காரம் எங்கே வச்சுன்னு தெரியல. ஸோ இருந்ததை வச்சு அப்போதைக்கு ஐ யூஸ்ட் இட். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் முன்னாடி நாள் செஞ்சிருந்தேன் தயிர் வச்சு ஒரு கறி மாதிரி ஒன்று வச்சிருந்தேன். அதுவும் அப்புறம் மீல் மேக்கரும் வச்சிருந்தேன். அதை வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக எனக்கு இந்த தொல்லை பண்ணிட்டு இருந்துச்சு. அதை நான் ஹிட்டை போட்டு அடிச்சு சாவடிச்சிட்டேன் கைஸ். அண்ட் அப்படியே ஈவினிங் வந்துட்டு டிராயிங் கிளாஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டே வந்து செம்ம ஹோல்சமான ஒரு டே. ஏன்னா நான் வந்து எனக்கு ரொம்ப வயிறு இருக்கு, சமைக்கவே முடியல. அப்படியே யோசிச்சுட்டு இருந்த டைம்ல என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட அவங்க அம்மா ரெண்டு பேரண்ட்ஸ் ஆக்சுவலி, ஒருத்தவங்க ஆப்பிளும் ஒருத்தவங்க வந்துட்டு இந்த பிரசாதம்லாம் கொடுத்துருந்தாங்க. தயிர் வடை லிட்டரலி நான் வந்துட்டு அதுக்கு முன்னாடி நாள் தான் நான் ரொம்ப கிரேவிங்ஸா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா எனக்கு அன்னைக்கு வந்து அவங்க கொடுத்தோன்னே எனக்கு செம்ம ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் நல்லா சாப்பிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக. அதுக்கப்புறம் எனக்கு வந்து நைட் ஒரு ஆர்டர் இருந்துச்சு, பெயிண்டிங் ஆர்டர் ஒரு கஸ்டமருக்கு பண்ண வேண்டியது. ஸோ அதை மட்டும் ஸ்கெட்ச் பண்ணிட்டு அப்படியே என் டேவை என் பண்ணிக்கிட்டேன்.